ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் கல்பாத்திய சகோரம் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் கோட் செப்டம்பர் 5 முதல் உங்கள் திரையரங்குகளில். பரமக்குடியில் இமானுவேல் சேகரன் நினைவு தினத்தை ஒட்டி 7000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாக அண்மை செய்தி வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லிங்கேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் லிங்கேஷ், கூடுதல் விவரம் என்ன பதிவு பண்ணுங்க. வினிதா, ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில தியாகி இமானுவேல் சேகரன் நினைவு தினத்தை ஒட்டி பாதுகாப்பு பணியில கிட்டத்தட்ட 7000க்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபட்டு இருக்கிறாங்க. மேலும் பாத்தீங்கன்னா நவீன கேமராக்கள் மூலம் கண்காணிக்கும் பணியும் நடைபெற்று வருகிறது. பரமக்குடியில சமூக போராளி தியாகி இமானுவேல் சேகரன் நினைவு தினம் நாளை அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி சட்டம் ஒழுங்கு கூடுதல் காவல்துறை இயக்குநர் டேவிட்சன் ஆசீர்வாதம் மற்றும் தென்மண்டல ஐஜி பிரேம் ஆனந்த் சின்ஹா தலைமையில 3 டிஐஜிகள் 19 எஸ்பிகள் டிஎஸ்பிகள் உள்ளிட்ட 6200க்கும் மேற்பட்ட போலீசார் பரமக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. பரமக்குடி நகர்பகுதியில மட்டும் சுற்றுவட்டார பகுதிகளில் கிட்டத்தட்ட 150 நவீன சிசிடிவி கேமராக்கள் மற்றும் ட்ரோன் கேமராக்கள் மூலம் கண்காணிப்பு பணி பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. நாளை நினைவிடத்துல அரசியல் கட்சி தலைவர்கள், அமைச்சர்கள், சமுதாய அமைப்புகள் அஞ்சலி செலுத்த இருக்கிறாங்க. இதனையொட்டி பாத்தீங்கன்னா இமானுவேல் சேகரன் மற்றும் பசும்பன் தேவர் ஆகியோரது நினைவு தினங்களையொட்டி பாதுகாப்பு நலன் கருதி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ராமநாதபுரம் மாவட்டத்துல 2 மாதங்களுக்கு திருத்தப்பட்ட 163 தடை உத்தரவானது விதிக்கப்பட்டுள்ளது. திங்கட்கிழமை நள்ளிரவு முதல், அதாவது அமலுக்கு வந்துள்ளது. நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்திருக்கிறது. இதனால் பாத்தீங்கன்னா வெளியூர் பதிவு எண் கொண்ட வாகனங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்துக்குள்ள நுழையிறதுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. வினிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி லிங்கேஷ். ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் கல்பாத்திய சகோரம் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் கோட் செப்டம்பர் 5 முதல் உங்கள் திரையரங்குகளில்.